இருங்கும். ஒரு பக்கம் அமித்ஷா, ஒரு பக்கம் யார் அந்த சார், நடுவில் முக்தார் பேட்டிகள். இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தலை சுற்றும். ஐயோ எங்கடா போகிறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். சகாயம் ஐயாவை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஜூனியருடன் விகடன் பத்திரிகையில் வேலை பார்த்து கொண்டிருந்த காலத்தில் அந்த இடுகாட்டில் கைத்துக்கட்டில் போட்டு அவர் உட்கார்ந்திருந்த அந்த இரவு நேர புகைப்படத்திலிருந்து இன்று வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தோழர்கள் நானும் ஒருத்தவன். அவரை சந்திக்கும் போதும் அவருடைய நிகழ்வுகளில் பங்கேற்கும் போதும் தொடர்ந்து இங்கே மற்ற தோழர்கள் சொன்னதை போல அரசியலுக்கு வாருங்கள், அதாவது மக்கள் அரசியலுக்கு, பொது அரசியலுக்கு வாருங்கள்ங்கிற அழைப்பை நானும் அவருக்கு விடுத்து கொண்டிருக்கும் தோழர்களில் ஒருவன். அதை எப்போவுமே நான் அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நெரேட்டிவ் அரசியல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்குது. ஹிட்லர் உருவாக்கிய ஒரு நெரேட்டிவ் அரசியல் இருக்கு இல்லையா, இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஹிட்லர்கள் இருக்காங்க. இந்தியா முழுவதும் ஹிட்லர்களால் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளில் நான் விகடனில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ குஜராத் மாடலுங்கிற ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த நேரத்தில் நான் குஜராத்துக்கு போனேன். அங்கே நடக்கிற விஷயங்களை பேட்டி எடுப்பதற்காக கவர்மெண்ட் மூலமாக போனேன். அங்கே இருக்கக்கூடிய அரசின் அழைப்பின் பேரில் போனேன். அந்த அரசின் பிஆர்ஓ என்னை பார்த்துட்டு முதல் சந்திப்பிலேயே அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் எப்படியும் கோத்ரா பற்றி எழுதுவீங்க, நெகட்டிவான விஷயங்கள் எழுதுவீங்க, நீங்கள் எழுதுங்க, அதற்கும் நான் ஆள் அனுப்புகிறேன் உங்கள் கூட. ஆனால் நீங்கள் அப்படி 2 செய்திகள் எழுதி கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு 3 செய்திகள் தருகிறேன், அதையும் நீங்கள் போட்டுடணும் அப்படின்னாரு. அதாவது 2 உண்மைகளை எழுதினால் 3 பொய்கள் இலவசம். அதுதான் அவங்க வச்ச அந்த விஷயம். இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் ஊடகங்களை பிஜேபி அப்படி தான் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் அப்படியான ஒரு நெரேட்டிவ் அரசியலை பிஜேபி இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதை இது ஒரு மிகப்பெரிய வியாதியாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கு. இதை எதிர்த்து செய்யக்கூடியது அப்படிங்கிறது ஆர்கானிக்காக வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு மக்கள் அரசியலால் மட்டும்தான் இதை எதிர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு மக்கள் அரசியலை முன்னெடுப்பதற்கு சகாயம் தோழர்கள் போன்றவர்களால் மட்டும்தான் முடியும். அப்படியான ஒரு பெரிய இணைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். நான் தனி மனிதராக சொல்லலை. நான் எப்போதுமே தனி மனிதர்களை, தனி மனித துதியை, இந்த முகங்களை முன்னிறுத்துவதை விரும்பாதவன். இந்த மேடையில் கூட இங்கே ஒரு படத்துடைய விஷுவல்ஸ் போட்டிங்க இல்லையா, அவரே மேடையில் இருக்கார். எதற்காக இந்த பிம்பங்களை விதைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அது தேவையில்லை. எதுக்காக இந்த மேடையில் ஒரு திரைப்படத்தின் காட்சிகளை, அது நல்ல திரைப்படம் தான், அது நல்ல கருத்து தான், அந்த விஷுவல்களை இங்கே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே. பிம்பங்களை தயவு செய்து விதைக்காதீர்கள். இந்த தலைமுறையிடையாவது அதை எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். உண்மை இருக்கும்போது எதுக்கு பிம்பத்தை பிடிச்சி தொங்குறீங்க? அதுதானே முக்கியம். அதை தான் நான் உங்களுக்கு அப்படி ஒரு உண்மையான தோழர்களாக, வழிகாட்டி கூட இல்லை, தோழர்களாக நமக்கு எதிர்கால அரசியலை செதுக்குவதற்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க. இப்போ நல்ல கண்ணையா இந்த கடைசி தறியில் கண்டாங்கி சேலைங்கிற அந்த தலைப்பு இருக்குல்ல, அதுவே ரொம்ப பொயட்டிக்காகவும் ஒரு துயரமாகவும் இருந்தது. எனக்கு சம்டைம் தோணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு தடவை நம்ம சமூக ஊடகத்தில் சுற்றிட்டு வந்தோம்னு வச்சுங்க, யூடியூப்லலாம் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா தலை சுற்றும், இருங்கும். ஒரு பக்கம் அமித்ஷா, ஒரு பக்கம் யார் அந்த சார், நடுவில் முக்தார் பேட்டிகள். இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தலை சுற்றும். ஐயோ எங்கடா போகிறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதற்கு நடுவில் நமக்கான நம்பிக்கைகளாக நல்லக்கண் ஐயா மாதிரி அவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். இன்னமும் இந்த உலகத்தில் அறம் இருக்கிறது, அறத்தை நோக்கி நாம் செல்லலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்லக்கண் ஐயா மாதிரியானவர்கள் இருக்கிறார்கள். அப்பப்போ நான் யோசிப்பேன், நல்லக்கண் ஐயா மாதிரியானவர்களும் போய்விட்டால் யார் இருக்கிறார்கள் இங்கே நம்மை வழிநடத்துவதற்கு? ஏன்னா இந்த தலைமுறை மிகவும் ஒரு ஃபேக்கான, ஒரு பொய்யான, நிறைய செய்திகளுக்கு நடுவில் வாழக்கூடிய ஒரு தலைமுறையாக மாறிவிட்டது. இதற்கு நடுவில் நம்மை வழிநடத்தும் போது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அப்படியான அவநம்பிக்கை வரும்போதெல்லாம் சகாயம் போன்றவர்கள் வந்து விடுகிறார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால் சகாயம் என்பவர் ஒற்றை மனிதர் அல்ல. காந்தி தான் கண்ட சுயராஜ்யத்தை ஒரு ஆலமரத்தோடு ஒப்பிடுவார் எப்போதும். அதில் இருக்கிற ஒவ்வொரு விழுதும் ஒரு வேர்.
நீங்கள் எந்த வேருக்கு தண்ணீர் ஊற்றினாலும் அது மரத்தையே சேரும் அப்படின்னு சொல்லுவார். அதில் காதி இயக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான வேராக இருந்தது. அப்படி ஒரு வேராக, அதில் ஒரு வேராக சகாயம் அவர்கள் இருக்கிறார்கள். நம் போன்றவர்கள் இன்னும் நிறைய தோழர்கள் அடுத்தடுத்த வேராக இருக்க வேண்டும். அப்படி எல்லா முகங்களும் எல்லா கரங்களும் சேர்ந்த ஒரு பெரிய ஆலமரமாக காந்தி கண்ட, அம்பேத்கர் கண்ட கனவாக இந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு இன்னும் நிறைய சகாயங்கள் தேவை. அப்படி அவ்வளவு பேரையும் உருவாக்குவதற்கு இந்த சகாயம் நமக்கு தேவை. அதனால வாங்க தோழர், நன்றி, லவ் யூ.